ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னு பாருங்கள். வாங்க என்ன செஞ்சுக்கிறேன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் தாங்க இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா பாவு கொதிக்குது. மாவு பிசைந்தாச்சு. நான் எம்டிஆர் பொடி தான் எடுத்திருக்கேன். உருண்டையெல்லாம் உருட்டி ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சின்ன சின்ன உருண்டையாக அழகாக உருட்டி எடுத்து வச்சுட்டுக்கிறேன். நைட்லேயே செஞ்சு நல்லா ஊற வச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு நான் நைட்டே உட்காந்து கலக்கி எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக உண்டையெல்லாம் உருட்டி ரெடியாக பாப்பா தான் வீடியோ எடுக்கிறா. சூப்பராக இன்றைக்கி குலாப் ஜாமுன் பாக்கெட்டு பாப்பாவுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி. அதனால் நைட்லேயே செஞ்சு குலாப் ஜாமுன்னு வைக்க போகிறேன். காலையில் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே ஒரு நைட்டோ இல்லை ஒரு பகலோ ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. அடுத்து சண்டே என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்க போகலாம். குலாப் ஜாமுன் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் சூடு ஏறி இருக்குது, பொரிச்சிட்ருக்கேன் பாருங்கள். சூப்பராக அழகாக இருக்குல்ல. நல்ல முத்து முத்தாக சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா அழகாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இது எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் நான் போட்டு வச்சுருவேன். பாவு வந்து நல்லா சில்லுன்னு ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இதெல்லாம் சுட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஆயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இப்போது சண்டே செய்கிறது சரி அப்படியே வீடியோ போடலான்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எல்லாம் பொரிச்சு ஆச்சு. ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஃபேவரேட்டுங்க இது. பாருங்கள், நல்ல பொன்னிறமாக பொரித்து பவுலில் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சக்கரை பவுலில் சேர்த்துக்கலாம். நான் 2 பாக்கெட் செஞ்சதுனால 2 பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி சண்டே என்ன சமையலுன்னா பாருங்கள், சூப்பரான சிக்கன் வந்து சுக்கா அது பார்க்கலாம் இருங்க. அடுத்து வந்து பிரியாணி ஆகிட்டே இருக்குது. சிம்மில் வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி சூடாக இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். நான் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா பொடிசாக பாருங்கள் ராய்த்தா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்குன்னா ராய்த்தா தான் சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ராய்த்தா இல்லைன்னா பிரியாணி யாரும் சாப்பிட மாட்டாங்க. வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் சுக்கா அப்போவே நம்ம பார்த்தோம் இல்லையா. நல்லா ட்ரையாக தேங்காய் தக்காளி வெங்காயம் எதுவும் இல்லாமல் வெறும் மசாலா மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. இது ரெடி ஆகிட்டுக்குது. அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு பரோட்டாக்கு சாப்பிட்லாம், நைட்டுக்கு இல்லை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம், எது வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு. நான் வந்து லக் பீஸ் 3 வந்துச்சு. அது நான் தனியாக மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டுக்காக ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஊறட்டும். அது நல்லா ஊறுனா நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுதான் சண்டே ஸ்பெஷல்.